ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க. செஞ்சிட்ருக்கும்போதே காலி ஆயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வீட் கார்னில் கிறிஸ்பி ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு ஒரு பாத்திரத்தில். அதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. அது இது மாதிரி ரெடிமேடாகவும் பாக்கெட்டில் கிடைக்குதுங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜூஸ் வடிகட்டியில் நான் வடிகட்டிக்கிட்டேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுக்கு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறேன். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துருக்கேங்க, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நம்ம வந்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்க போகிறோங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது. நம்ம வந்துட்டு வடிகட்டிட்டு போட்டாலுமே இதில் உள்ள ஈரத்துலேயே பாருங்கள், நம்ம வந்துட்டு ஸ்பூனில் கிளற இந்த மாதிரி வந்துடுங்க. தண்ணியே தொளிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிளறி ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறினா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதோட கலந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இந்த ஸ்வீட் கார்னில். இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். அது பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம மசாலா எல்லாம் கலந்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாங்க. இது நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம உடச்சி விட்டுட்டோன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடுங்க. நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாக பாருங்கள். இப்போ தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு கோல்டன் கலரில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்துட்டு. இப்போ வெந்து வந்துகிட்ருக்கு. நீங்கள் செஞ்சு மட்டும் தட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நீங்கள் செய்கிறதுக்குள்ளே அது வந்துட்டு காணாமல் போயிருங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சாப்பிட பாருங்கள், திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டக்கூடிய சுவையானதாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எண்ணெயும் குடிக்காதுங்க. எண்ணெய் வந்துட்டு குடிக்கவே குடிக்காது. இது நம்ம பாத்திரத்தில் ஊற்றின எண்ணெய் வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம பொரிச்சு முடிச்ச பின்னாடி அப்படியே தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ 300 கிராம் தான் போட்டேன். தாராளமாக நம்ம வந்துட்டு இது 4 பேர் வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ நீ மீதி இருக்கதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி வந்துட்டு நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. மசாலா பிரட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறது மட்டும்தான். இப்போ பாருங்கள், இதுவுமே பாருங்கள் போடும்போது கட்டியாச்சு. இப்போ தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் வெந்து முடிச்ச பின்னாடி. இதே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.